ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மனிதர் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணலாம் உங்களோட சேலரியிலேருந்து? ஸோ 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னா ஒரு தம் ரூல் இருக்குது ஆக்சுவலாக. இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸும் ஒன்றா? கண்டிப்பாக. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சேமித்து வைத்ததை இப்போ 4,000 ரூபாய் தேவை அப்படின்னா இந்த 4,000 ரூபாய் நேரடியாக ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் போட்டுறக்கூடாது, உடனே மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் வரும். உங்களுக்கு ஒரு 12% வரணும், 15% வரணும் அப்படின்னா. சார், இப்போ பிகினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னா எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் பிகினர்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டாக எவ்வளோ சேர்த்து வைக்கலாம்? வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேச போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் CA சுப்பிரமணியன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மனிதர் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணலாம் உங்களோட சேலரியிலேருந்து? 20,000 ரூபா வாங்குற ஒரு மனிதர் சொன்னீங்க. அவருக்கு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அவர் இப்போ வேலைக்கு வந்த இளைஞரா இல்லை கல்யாணம் ஆகியிருக்கா, அவரோட ஃபேமிலி சைஸ் என்ன அது சொல்லுங்க சார். ஃப்ரெஷர். வெரி குட். பேச்சுலர் தான். ஸோ 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னா ஒரு தம் ரூல் இருக்குது ஆக்சுவலாக. நார்மலாக நம்ம 80-20ன்னு சொல்லுவோம். ஸோ 80% அவங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்கும் 20% சேமிப்பதற்கும் உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லுவோம் நம்ம. அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வச்சுக்கோங்களேன். இவர் இளைஞர் இப்போ தான் வந்திருக்கிறார், சென்னைக்கு வந்திருக்கிறார் வச்சுக்கோங்களேன். அப்போ 60-20-20ன்னு வச்சுக்கலாம். 60% என்பது அவரோட அன்றாட தேவைகள், எக்ஸ்பென்ஸ். அதாவது வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி, மொபைல் பில்லு, ஓகே, சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு மளிகை சாமான் வாங்குறதுக்கு, இது மாதிரிலாம் கேஸ் வாங்குறதுக்கலாம். ஸோ ஒரு 60% அதுக்கு போயிடும். இன்னொரு 20% எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் இப்போ எல்லாம் ஜென்சியாக மாறிட்டாங்க. வீக்கெண்டெல்லாம் நம்ம மாலுக்கு போகிறோம். அங்கே ஏதாவது ஒரு படம் பார்ப்போம், தளபதி படம்லாம் பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் பீச்சு அதெல்லாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேளிக்கை என்டர்டைன்மெண்ட், ஓகே, அதுக்கு ஒரு 20% ஒதுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம். பட் அந்த என்டர்டைன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு எஜுகேஷன் கிடைக்கிறதா கூட பார்த்துக்கலாம். ஸோ என்டர்டைன்மெண்ட்னா நான் இந்த மற்ற கிளப்புகளுக்கு போகிறதோ அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சொல்லலை, பொழுதுபோக்கு. அது ஒரு 20%. அதுக்கப்புறம் ஒரு 20% இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அதுதான் அவங்க வருங்காலத்திற்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் சொன்னீங்க, ஒரு 4,000 ரூபாய் கண்டிப்பாக அவங்க முதலீடு பண்ணலாம். சார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸும் ஒன்றா? கண்டிப்பாக. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சேமித்து வைத்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதலீடு தான் பண்ணியானும். கையில் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இருக்கிற 100 ரூபாய் அது அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் 95 ரூபா மாறிடும். விச் மீன்ஸ் 100 ரூபாய் கொடுத்து வாங்குற பொருள் இன்றைக்கி நாளைக்கு 105 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக போயிடும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அதனால் சேமித்து வைக்கிறது கையில் வச்சா வேஸ்ட்டு. அதற்காக நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவோம். பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் 4% தான் கிடைக்கும் வட்டி, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில். அது தாண்டி அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவோம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, அது மாதிரி போகும். ஸோ சேவிங்ஸ் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணப்படுகின்ற சேவிங்ஸ் மட்டும்தான். அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அதை நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டிருப்போம். அது குறைந்த வட்டி கிடைக்கும். அதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். கையில் இருக்கிறத நீங்கள் இன்னொருத்தட்ட கொடுத்து, ஒரு அரசாங்கத்தை கொடுத்தோ இல்லை நிறுவனத்தை கொடுத்தோ, இதன் மூலமாக எனக்கு வருமானத்தை ஈட்டி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், டிவிடெண்டாக வரும் நமக்கு. ஸோ அந்த 4,000 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்போஸ் நீங்கள் ஒரு 20 வயசு இருக்கிற இளைஞர் அப்படின்னா ஒரு 30 வயசு ஆகும்போது உங்களோட தொலைநோக்கு பார்வையில் என்ன பண்ணணும்? ஒரு வீடு வாங்கணும், 30 வயசில் ஒரு வீடு வாங்கணும். இல்லைனா 30 வயசில் நான் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் செட்டில் ஆக போகிறேன், அந்த வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும். 28 வயசில் கல்யாணம் ஆக போது வச்சுக்கோங்க. ஸோ கல்யாண செலவு எவ்வளோ? இல்லை அந்த கல்யாணம் செலவு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை தாண்டி வேறு என்னென்ன பண்ணணும்? ஒரு 5 லட்ச ரூபா தேவை அப்படின்னு, 10 லட்ச ரூபா தேவை அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நான் இன்னிலேருந்து முதலீடு பண்ணணும்னா எவ்வளோ பணம் தேவை? அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 4,000 ரூபாய் தேவை அப்படின்னா இந்த 4,000 ரூபாய் நேரடியாக ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் போட்டுறக்கூடாது, உடனே மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் வரும். உங்களுக்கு ஒரு 12% வரணும், 15% வரணும் அப்படின்னா, பட் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 50% பேங்க்கில் போட்டுருங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுருங்க. ஏன்னா திடீர்னு நமக்கு ஒரு எமர்ஜென்சி வரும். திடீர்னு ஊரில் ஏதாவது ஒரு திருவிழா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடம்பு ஏதாவது பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, செக்அப் பண்ணணும்னா அதுக்கு பணம் ஒன்றுனா உடனே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்து கொடுத்துட முடியும். இதே ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த விலை சப்போஸ் நம்ம எடுக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் கீழே இருந்தது வச்சுக்கோங்க, நமக்கு நஷ்டமாகும். அதனால் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கோ
ஆறு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு பணம் எவ்வளோ தேவையோ அதை வந்து இந்த மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுடுங்க. திடீர்னு நீங்கள் ஒரு வேலை மாறுறீங்க வச்சுக்கோங்க, ஒரு வேலை மாறி இன்னொரு வேலைக்கு போகும்போது நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அந்த கம்பெனி ஒரு 2 மாதம் கழிச்சு சேருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 2-3 மாதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேலை இல்லாமல் இருப்போம். அந்த செலவை மீட்டெடுக்கிறதுக்கு முன்னே சேவிங்ஸை வந்து இந்த மாதிரியான பேங்க்கில் போட்டு வச்சிடணும். ஸோ ஒரு 50% இந்த பேங்க்கில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 50%ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நேரடியாக நீங்கள் வந்து உங்களுக்கு பங்குச்சந்தையெல்லாம் தெரியும், இல்லை இந்த நான் ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், டிமேட் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது, நானே வந்து நேரடியாக வந்து பங்குச்சந்தையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா எஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து அந்த 50%ல் ஒரு பாதி 25% மட்டுமே நம்ம நேரடியாக முதலீடு பண்ணணும். ஏன்னா நேரடியாக முதலீடு பண்ணுறதுக்கு என்ன ஒன்று உங்களுக்குன்னா டெய்லி நீங்கள் வந்து மார்க்கெட்டை ட்ராக் பண்ணணும். எந்த சந்தையில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த எந்த செக்டாரில் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம டெய்லி ட்ராக் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி தேதியில் நேரம் இருக்குமான கஷ்டம். திடீர்னு ஒரு நாள் நம்ம மறந்துட்டோம் வச்சுக்கோங்க, காலங்காலத்தில் இருந்தோம் ட்ரம்ப் வந்து டேரிஃபை போட்டு விடுவார் 50% அச்சாரம் வச்சுக்கோங்க, அந்த விலை பங்கோட விலை கீழே போயிடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காமல் ஸோ 25% மட்டுமே நம்ம நேரடியாக பண்ணணும். மீதி 25% வந்து மியூச்சுவல் ஃபண்டு உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரிகர் வரும், அவங்க இந்த விலை குறைய போகுது அப்படின்னு ட்ரிகர் வந்தோன்னா டக்குன்னு அந்த ஷேரை விற்றுட்டு இன்னொரு ஷேரில் வாங்கிடுவாங்க. பட் நமக்கு வந்து அது வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வேலைன்றதை வந்து நம்ம வெளியில் வேலை வச்சுட்டுருக்கோம், ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு 3 நேர வேலை இது கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 3 நேர வேலை அதுதான். அவங்க நிறைய அல்காரிதம் வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஷேர் வந்து எப்படி போக போகுதுலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி வாங்குவாங்க. நமக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு டைம் இருக்காது. அதனால் 50% ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை பொதுத்துறை நிறுவனங்களையோ போட்டுட்டு 25% நேரடியாக முதலீடு பண்ணலாம், 25% வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் இப்போ பிகினர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னா எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம 10,000 போட்டால் உடனே ஒரு 6 மாதத்தில் அது வந்து 2ஆக மாறி ரெட்டிப்பாக மாறி 20,000 இல்லை 50,000 வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் தப்பு இல்லை, ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க அதிர்ஷ்டமாக இருக்கலாம், டக்குன்னு ஒரு 40,000 வந்திருக்கும். உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, நானும் என்ன 10,000 போடுறேன், எனக்கு 40,000 வருதான்னு பார்ப்பாங்க. இது என்ன பிரச்சனைனா, அவங்க என்னைக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணாங்க, எப்போ வெளியில் வந்தாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரொமோட்டர்ஸோடு சேர்ந்து அந்த ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. அந்த 10,000 வந்து 40,000 மாறினது தான் தெரியுமே தவிர இது மாதிரி ஒரு 10,000 அவங்க விட்டது உங்களுக்கு தெரியாது. நம்ம என்றைக்குமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே பார்ப்போம். லாஸ் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. முக்கால்வாசி வந்து நான் வந்து இவ்வளோ பணத்தை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து 40,000 வந்துடுச்சு, 20,000 போட்டால் 40,000 டபுள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு 20,000 அவர் விட்டுருப்பார், தெரியாது நமக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லி அவங்க என்ன ப்ராஃபிட் அடைஞ்சாங்க, இல்லை அவங்க எந்த கம்பெனியில் போட்டாங்கன்றது பார்த்து முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அது உண்மையான நமக்கு வந்து நம்ம கையில் இருக்கிற பணம் வந்து எப்போ நமக்கு தேவை. ஏன்னா பணம் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு கம்பெனியில் நம்மளால் லாக் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இது சமயத்தில் வந்து தேவை. அது 10 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம். அப்போது அந்த பணம் அங்கேருந்து நமக்கு வருமா, அந்த கம்பெனியில் இன்றைக்கி நம்ம கொடுத்தோன்னா திருப்பி வருமானது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அசல் திரும்பி வருமானு பார்க்கணும். அதை தாண்டி அதுலேருந்து வரப்போகின்ற வருமானம் நமக்கு எவ்வளோ வருமானம் தேவையோ, மாத செலவுக்கு ஒரு 10,000 ஒன்று, அந்த 10,000 குறைஞ்சபட்சம் அதுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் தான் அதில் நம்ம முதலீடு பண்ணணும். இல்லைனா ஒரு ஆல்டர்னேட் நம்ம ஒரு மற்ற ஒரு 4-5 கம்பெனியை வந்து அலசி ஆராய்ச்சி, நம்ம வந்து ரேஷன் மாதிரி தாங்க இது. ரேஷனில் வந்து நம்ம வந்து அரிசி பருப்பு மளிகை எல்லா சாமான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ரேஷன் கடை நடத்துகிற மாதிரி 10 ரூபாய் அரிசியில் போடுவோம், 10 ரூபாய் பருப்பில் போடுவோம், 10 ரூபாய் மற்ற சாமானில் போடுவோம். அது மாதிரி பிரித்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலன் எல்லாமே நமக்கு வரும். பட் அது இல்லாமல் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் வைக்காதீங்க, எல்லா முட்டையும் வந்து நீங்கள் ஒரே பேஸ்கெட்டில் போட்டிங்கன்னா ஒரு முட்டை அழுகி போச்சு அப்படின்னா எல்லா முட்டையும் அழுகி போயிடும். அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, பிரித்து போடணும். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம், ஷேரில் கொஞ்சம், பிரித்து போடும்போது இருந்தாலும் ஒரு கைடு, யாராவது ஒரு மேனேஜர் ஒரு இன்வெஸ்டர் அவங்களோட அனலிஸ்ட்டை வந்து ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நம்ம வந்து முதலீடு பண்ணணும். நண்பர்களை கேட்டுக்கலாம், பட் நண்பர்கள் சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பாக சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட வேலிடேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன லாபம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த லாபம் வரும். சார் பிகினர்ஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து எவ்வளோ வந்து சேர்த்து வைக்கலாம்? பிகினர்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு இது எல்லாருக்குமே பொருந்துங்க, பிகினர்ஸ்னு கூட கிடையாது. பிகினர்ஸ் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தால் போகிற எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து
தனிநபராக தான் இருப்பாங்க. ஓகே, கல்யாணம் ஆகிருக்காது, ஊரில் அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லை அம்மா அப்பா டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எமர்ஜென்சி ஃபண்டுன்றது பார்த்திங்கன்னா தனிநபருக்கு வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம், அதாவது அவங்களுக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை வந்து கால்குலேட் பண்ணி அது எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க. முன்கூட்டியே தீர்மானித்து. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் திடீர்னு ஒரு படிக்க போகிறீங்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த அந்த இதில் வந்து செக்டாரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் படிப்பு படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து டிப்ளமோ ஒன்று பண்ண போகிறீங்க வச்சுக்கோங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஹாஸ்டல் வாடகையும் சாப்பாடையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் முன்னமே வந்து தீர்மானிக்கணும், நான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு டிப்ளமா படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த டிப்ளமா படிக்கிற காலத்தில் எனக்கு வந்து எவ்வளோ பணம் செலவாகும். அதில் வந்து அட்லீஸ்ட் 50-50 நம்ம வந்து அம்மாட்ட 50 அப்பாட்ட 50 வாங்கிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியுமா இன்றைக்கி தேதியில். ஸோ அதுவும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒன்று. ரெண்டாவது வந்து சப்போஸ் அந்த நம்ம பார்க்கின்ற நிறுவனம் வந்து வேறு ஊருக்கு மாற்றல் ஆகிட்டாங்க, நமக்கு வேலை அங்கே போயிடுது அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துலேயும் 6 மாதம் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து டக்குன்னு நாளைக்கே போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வந்து சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இப்போ தானே வேலையை விட்டு வந்திருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வேலை டெஸ்பரேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கம்மியான வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பளத்துக்கு. அப்போ நம்ம நிதானமாக போனோம் அப்படின்னா ஐ நீட் மோர் டைம். ஒரு 4-5 கம்பெனியில் 10 கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி, எந்த கம்பெனிக்கு நல்ல சம்பளம் கொடுக்க போகிறாங்க, எங்கே பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது, அதுக்கு we need டைம். எனிவேர் பிட்வீன் 3 to 6 months அந்த எவ்வளோ தேவை நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ அதை சேமித்து அதை எமர்ஜென்சி ஃபண்டாக கண்டிப்பாக அந்த கரையாத எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். அது எந்த காலத்துலையும் கரையக்கூடாது, அப்படி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக மத்திய அரசாங்கத்தில் இருக்க பிபிஎஃப்ல கூட போடலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் கூட போடலாம், பிஎஃப்ல போடலாம். ஆனால் பிஎஃப்ல நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம், அதை வித்ட்ரா பண்ணக்கூடாது. அதுவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தான். நம்ம ஆரம்பத்தில் வேலைக்கு சேரும்போது பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1800 2000 ரூபாய் டிபெண்டிங் ஆன் த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பிஎஃப் பிடிப்பாங்க. அந்த பணத்தை எப்பவுமே எடுத்துக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் முன்னாடியே தான் யோசிச்சு மக்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கணும். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் வித்ட்ரா பண்ணுறதுக்கு 2-3 ரீசன்ஸ் தான் இருக்கும். ஒன்று கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா ஹெல்த் ரீசன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இதுதான். ஸோ அதுவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தான். ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறோமோ அது தொடாமல் இருக்கணும். குறிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு உண்டான செலவுகளை மீட்டெடுப்பதற்குண்டான பணம் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே நீங்கள் வச்சிடலாம். சார், சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் பாலிசியில் போய் போட்டுக்கிறாங்க. இது கரெக்டான விஷயமா? இல்லை, இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணுங்க. ஓகே, ஒன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஜென்ரல் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் நமக்கு கையில் வரும். ஸோ 25 year டேர்ம்ஸ்ன்னுவாங்க, 15 year டேர்ம்னுவாங்க. அதாவது இன்னிலேருந்து நீங்கள் ப்ரீமியம் கட்டிக்கொண்டே வர வேண்டும். 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரும். அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், போனஸ் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ்ன்றது வந்து நம்ம இந்த மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதோ இல்லை இந்த நிறைய ரிஸ்க் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிஸ்க் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அது மாதிரிலாம் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது. மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து வண்டிக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுட்டுனா அதை வந்து சரிபார்த்து கொள்வதற்காக பண்ணுறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் அது மாதிரி தான். நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறோம் திடீர்னு, அந்த ஹாஸ்பிட்டலைசேஜ் பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தான். அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது. நீங்கள் 10,000 ரூபாய் பாலிசி கட்டுறீங்கன்னா அந்த ப்ரீமியம் போயிடும், அவ்வளோதான். டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து இன் அடிஷன் டு யுவர் இது சேவிங்ஸ். இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கிறோன்னா அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறது, ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது. யாராலும் நாளைக்கு வந்து நமக்கு என்ன நடக்குன்றது தெரியாது. ஸோ நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அதை தாண்டி நம்ம ஒருத்தர் சொல்லக்கூடாது, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிட்டு வச்சுக்கோங்களேன், அவரால் இனிமேல் வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற போது இனிமேல் அவர் வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு பெரிய கார்பஸ் தேவை. அந்த பெரிய கார்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக முதலீடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ரிஸ்க் ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பாலிசி நமக்கு சூட் ஆகுன்னு பார்த்துக்கணும். இல்லை அந்த நபர் வந்து உயிர் இழந்துட்டார் வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் அடுத்து என்ன ஆகும்? ஸோ அதற்கு வந்து நீங்கள் வந்து அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு எடுக்க வேண்டிய பாலிசி தான் இன்சூரன்ஸ் பாலிசி. நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுக்கிறது இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க்கு அண்டு இது தான், இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் தான். ஸோ அதனால் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ரிஸ்க் வரும்போது இந்த மாதிரியான தருணத்தில் நமக்கு கை கொடுக்கும். ஸோ ஆன்சர் டு யுவர் பாயிண்ட், இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் அ ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் திருப்பி சந்திப்போம் சார். கண்டிப்பாக, நன்றி.